திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் திருச்சரிதம். புண்ணியம் செய்து பிறந்து வசிக்கும் உத்தமர்களுடன் பிரகாசிக்கும் துண்டீர மண்டலம் என்கின்ற தொண்டை மண்டலத்திற்கு அமராவதி போலவும், பாரத பூமிக்கு ஒட்டியானம் போலவும் காஞ்சிபுரம் என்ற ராஜதானி இருக்கின்றது. அதில் கருணா சமுத்திரமான ஸ்ரீ ஏகாம்பரநாதரும் கல்பத்தரு சிந்தாமணியான ஸ்ரீ காமாட்சி அம்பிகையும் சாநித்தியமாகி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார்கள். இந்த புண்ணிய புரியின் சமீபத்தில் ஆரணி என்கின்ற நகரம் இருக்கின்றது. அதற்கு சமீபத்தில் அடையப்பலம் என்று ஒரு சிறு கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் ஆச்சாரம் அனுஷ்டானம் எப்போதும் அக்னிஹோத்திரம், இஷ்டி, யாகம், அதிதி சத்காரம் போன்ற புண்ணிய காரியங்களை ஸ்ரத்தையுடன் செய்து வரும் வித்வான்கள் கவிதா சாமர்த்தியம், சகல பாஷ ஞானம், சகல வேதசாஸ்திர சம்பத்துடன் விளங்கி வந்தார்கள். அங்கு வசித்து வந்த ஜனங்களினுடைய பாண்டித்யம் பிருகஸ்பதி, வசிஷ்ட ரிஷி போன்ற மகர்ஷிகளும் போற்றும்படி விளக்கத்துடன் இருந்தது. இத்தகைய பெருமைகள் வாய்ந்த அந்த அடையப்பலம் என்ற கிராமத்தில் வக்ஷஸ்தல கணபதியை உபாசனம் செய்து கொண்டிருக்கும் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த ஆச்சாரிய தீக்ஷிதர் என்ற பெயருடன் அத்வைத சாஸ்திர உபதேசகர் ஒருவர் இருந்தார். அவர் விஜயநகர ராஜாவான கிருஷ்ணதேவராயரது ஆஸ்தான வித்வானாக அவரால் மிகவும் போற்றப்பட்டு வந்தார். வக்ஷஸ்தலாச்சாரியார் என்ற இந்த மகானுக்கு 2 மனைவிகள், ஒவ்வொருவருக்கும் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்களில் மூத்தவரான ரங்கராஜாத்வரி என்பவர்தான் அத்வைத வித்யா முகுர விவரண பிரகாசம் முதலான கிரந்தங்களை இயற்றியவர். இவரது மாதாமகர், அதாவது தாயின் தந்தை, வைஷ்ணவ குலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வைகுண்டாச்சாரியார் என்பவர். அந்த காலம் ஸ்மார்த்த வைஷ்ணவ பேதமில்லாமல் சிநேகமாக இருந்ததனால் வக்ஷஸ்தலாச்சாரியார் அந்த வைஷ்ணவரின் பெண்ணை மணந்து கொண்டார். அந்த வைஷ்ணவ மனைவிக்கு பிறந்த பிள்ளைதான் ரங்கராஜாத்வரி. வக்ஷஸ்தலாச்சாரியார் சில ஆண்டுகளில் சிவசாயுஜ்யம் அடைந்தார். அந்த சமயம் இந்த நாட்டை சின்ன வீரப்ப நாயகரின் புத்திரர் சின்ன பொம்மராஜா ஆண்டு வந்தார். சிற்றரசர்களான ஸ்ரீ காளஹஸ்தி, ஸ்ரீ வெங்கடகிரி, கார்வேடி முதலிய தேசத்து ராஜாக்கள் வித்வான்களை ஆதரித்து வந்தனர். ஸ்ரீ ரங்கராஜாத்வரியையும் இவர்கள் ஆதரித்து வந்தனர். ஸ்ரீ ரங்கராஜாத்வரியின் வயது 24 ஆகின்றது. என்றாலும் உச்சித காலத்தில் விவாகமாகி இல்லறம் நடத்தி வரும்போது குழந்தை பிறக்கவில்லையே என்று மிகவும் வருந்தி ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ மார்க சகாயரான தனது குலதெய்வத்தை வேண்டினார். சிவபெருமானார் ஸ்ரீ மார்க சகாயர் என்ற திருநாமத்தோடு ஸ்ரீ மரகதவல்லி அம்பாளோடு விரிஞ்சிபுரம் என்ற க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கின்றார். பிள்ளை பேறு வேண்டிய ஸ்ரீ ரங்கராஜாத்வரிக்கு பரம கருணையுடன் ஸ்ரீ மார்க சகாயர் அசரீரியாக, குழந்தாய் ரங்கராஜ, சிதம்பரத்தில் உனக்கு அருள் புரிகின்றேன், நீ அங்கு வருவாயாக என்று அருளிச் செய்தார். அசரீரி வாக்கு கேட்ட ஸ்ரீ ரங்கராஜாத்வரி உடனே மனைவியுடன் சிதம்பரம் செல்கின்றார். அவர்கள் சிதம்பரம் சென்றவுடன் அவர்களது புத்திரலாப பிரதிபந்தகம் அவர்களை விட்டு விலகியது. அந்த தம்பதிகள் தினந்தோறும் சிவகங்கையில் ஸ்நானம் செய்து 3 வேளைகளிலும் சிவ தரிசனம் செய்து ஸ்ரீ நடேச பெருமானை ஆராதனம் செய்தார்கள். இப்படி 5 வருடங்கள் சென்றது. நாள்தோறும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் சந்நிதியிலிருந்து இந்த தம்பதிகள், ஹே பிரபு, எங்களிடம் எப்போது கருணை வைக்கப் போகின்றீர்கள் என்று மனமுருக வேண்டினார்கள். ஒரு நாள் இம்மாதிரி மனம் கரைந்து திருவருளை வேண்டி பிரார்த்தித்து நின்ற அந்த தம்பதிகளுக்கு திடீரென ஆகாசத்தில் ஒரு சப்தம் கேட்டது. ஹே பக்த சிகாமணியே, உன்னுடைய தவத்தினால் நான் மனம் மகிழ்ந்தேன். உனக்கு சீக்கிரமாக புத்திரர்கள் 2 பேரும் பெண் ஒருத்தியும் பிறக்கப் போகின்றார்கள் என்று அசரீரி அருளிச் செய்தது. அதனை கேட்டு ஆனந்தமடைய ஸ்ரீ ரங்கராஜாத்வரி தனது இல்லம் சேர்ந்து அன்று இரவு இருக்கும் பொழுது ஸ்ரீ நடராஜ பெருமான் பூஜகர் உருவத்தில் வந்து பகவானின் அபிஷேக தீர்த்தம் என்று கூறி பழரசத்தை சாப்பிடும்படி ஸ்ரீ ரங்கராஜாத்வரியின் பத்தினியிடம் கொடுத்து மறைந்தார். அந்த பழரசத்தை அந்த அம்மையார் சாப்பிட்டதும் சிவபெருமான் திருவருளினால் கர்ப்பம் ஏற்பட்டது. ஸ்ரீ நடராஜ பெருமானின் திருவருளால் கர்ப்பம் தரித்து 10 மாதங்கள் பூரணமாக ஆனதும்
பிரமாதீச வருஷத்தில் புரட்டாசி மாதம் சோமவாரம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சாத்விக வேளையில் கன்யா லக்னத்தில் மகாபாக்கியமான புண்ணிய சமயத்தில் ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதர் திரு அவதாரம் செய்தார்கள். பொதுயுகம் 1554 என்பது ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் திரு அவதாரம் செய்த ஆண்டு என்று ஸ்ரீ சிவானந்த யோகி என்பவர் தமது தீக்ஷிதேந்திர சரித்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். கன்யா லக்னத்தில் சூரியனும் புதனும் இருக்க, மகரத்தில் மாந்தியும், மீனத்தில் சந்திரனும், விருஷபத்தில் சனியும் ராகுவும், தனுசில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், துலாத்தில் சுக்கிரனும், விருச்சிகத்தில் கேதுவும் அமைந்த அற்புதமான ஜாதக அமைப்பில் நமது ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர்கள் அவதரித்து அருளினார்கள். குழந்தை பிறந்த சந்தோஷத்தை ஸ்ரீ ரங்கராஜாத்வரி கொண்டாடினார். ஸ்நானம் செய்து கோதானம் பூதானம் ஆகியவைகளை விசேஷமாகச் செய்து ஜாதகர்மா செய்து 11ஆம் நாளில் குழந்தைக்கு விநாயக சுப்பிரமணியன் என்று திருநாமம் சூட்டி நாமகரணத்தை வைதிக முறையில் நன்கு செய்தார். அருமையாக பெற்ற குழந்தையை அப்ப என்றும் அப்பைய என்றும் அப்பைய என்றெல்லாம் அழைத்து பரமானந்த நிலையை அடைந்தார். குழந்தை அப்பையன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தாய் தந்தை மனம் மகிழ்ச்சி அடையும்படி தாலாட்டுவதையும் பாராட்டுவதையும் பெற்று அவர்களினுடைய அரும்பெரும் முத்தங்களையும் பெற்று வளர்ந்து வந்தார். 2 வருடங்கள் சென்றதும் ஸ்ரீ ரங்கராஜாத்வரிக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு தமது தந்தையார் பெயரான ஆச்சாரிய தீக்ஷிதர் என்ற பெயரை வைத்தார். இவர் ஆச்சா தீக்ஷிதர் அல்லது ஆச்சான் தீக்ஷிதர் என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு 2 வருடங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஞானாம்பிகை என்று பெயரிட்டார். ஸ்ரீ ரங்கராஜாத்வரி அவர்கள் தமது மூத்த குமாரரான அப்பையருக்கு தாமே அக்ஷராபியாசம் செய்து வைத்து காவியம், நாடகம், அலங்காரம், சாகித்யம் முதலானவற்றை கற்பிப்பதற்கு குரு ராமகவி என்ற கவிசிரேஷ்டரை நியமித்தார். 5 வயதிலேயே ஸ்ரீ அப்பையர் சகலவிதமான எழுத்து ஞானம், சகல பாஷா ஞானம், அழகான முறையில் சாகித்யம் செய்யும் திறமை பெற்று விளங்குவதைக் கண்ட தந்தையாரும் குரு ராமகவியும் பரமானந்த நிலையை அடைந்தார்கள். ஸ்ரீ ரங்கராஜாத்வரியும் குரு ராமகவி சிறந்த சன்மானங்கள் செய்து சிறப்பித்தார். கர்ப்பாஷ்டம வயதில், அதாவது பிறந்த 7வது வயதில் அப்பையருக்கு நல்லதொரு நாளில் உபநயனம் செய்து வைத்தார். வேத அத்தியனமும் செய்து வைத்தார். தனது கன்யாரத்னத்தை வாதூல கோத்திரத்தில் பிறந்த சிறந்ததொரு வரனுக்கு கன்னிகாதானம் செய்தார். இவ்வாறு சந்ததிகளினால் நல்ல சந்தோஷத்தை ரங்கராஜாத்வரி அடைந்தார். ரங்கராஜ தீக்ஷிதர் இவ்வாறு எல்லா வகையிலும் நிறைவு பெற்றவராக வேலூர் சின்ன பொம்மராஜன் என்பவரால் போற்றப்பட்டு வந்தார். அடையப்பலம் கிராமத்தில் சோமயாக முதலான பெரிய யாகங்களை செய்து முடித்தார். பிறகு ஒரு நாள் தனது புத்திரர்களான 2வரையும் அழைத்து, குழந்தைகளே, நீங்கள் வித்யா சம்பத்துடன் அகங்காரமற்றவர்களாய் என்றும் சந்திரசேகர கடவுளை பூஜித்து வாருங்கள். அனவரதமும் நீங்கள் விபூதி ருத்ராட்சதாரணம் செய்தும் விபூதி ருத்ராட்சதாரணம் செய்தவர்களை சிவபெருமானாகவே எண்ணியும் அவர்களை வணங்குங்கள். யக்ஞபதியான பரமேஸ்வரனை யாகங்களால் ஆராதியுங்கள் என்று உபதேசம் செய்து ஸ்ரீ ரங்கராஜ தீக்ஷிதர் சிவசாயுஜ்யம் அடைந்தார். அந்த சமயம் ஸ்ரீ அப்பையருக்கு 16 வயதுதான் ஆகியிருந்தது. தனது தந்தையின் பிரிவை பொறுக்க முடியாதவராக துக்கப்பட்டார். பின்னர் ஒருவாறு தைரியத்தை அடைந்து பித்ருகாரியங்களை நன்றாக செய்து முடித்தார். தந்தையாரின் கட்டளைப்படி நடந்து கொண்டு அடையப்பலத்தில் வசித்து வந்தார். இவ்வாறு அப்பய தீக்ஷிதர் வசித்து வந்த காலத்தில் பாஞ்சராத்திர மதத்தை பின்பற்றிய ஸ்ரீனிவாச குரு தாத்தாச்சாரியார் என்ற வைஷ்ணவர் சின்ன பொம்மராஜன் என்ற அரசனை அடைந்து தன்னுடைய மதத்தை அந்த மன்னனின் மனத்தில் ஊற வைத்து தன்னை அனுசரிக்கும்படி செய்தார். அப்படி இருந்தாலும் அந்த அரசன் சின்ன பொம்மன் ஸ்ரீ ரங்கராஜாத்வரி இல்லாது தன்னுடைய சபையின் சோபை குறைந்து விட்டதாக எண்ணி அடையப்பலத்தில் இருக்கும் அவரது 2 குமாரர்களையும் தனது நகரத்திற்கு அழைத்து அவர்களுக்கு இடம் கொடுத்து தனது சபை வித்வான்களாகச் செய்தார். காலக்கிரமத்தில் தாத்தாச்சாரியார் அரசனால் கௌரவிக்கப்பட்டு மந்திரி பதவியும் அடைந்தார். ஆனால் அந்த தாத்தாச்சாரியார் என்ற வைஷ்ணவர்
சிவ பக்தர்களை அவமதிப்பதில் பெரிதும் ஆர்வமுடையவராய், சிவ அபராதம் செய்கின்றவராய் இருந்தார். ஸ்ரீ அப்பய தீக்ஷிதர் தாத்தாச்சாரியார் செய்யும் இந்த காரியங்களை சகிக்க முடியாதவராய், சிவபெருமானின் முழுமுதல் தன்மையை பெரிதும் போற்றியும், சிவபக்தர்களை கொண்டாடியும் சாஸ்திர வாயிலாக சபையில் பிரகடனம் செய்தார். இவ்விஷயத்தை அறிந்த சிவபக்தர்கள் எல்லோரும் 16 வயதான ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதரின் பெருமையை உணர்ந்து புகழ்ந்தார்கள். தஞ்சாவூர், ஸ்ரீகாளஹஸ்தி, வெங்கடகிரி, கார்வேட்டி நகர் போன்ற இடங்களில் இருக்கின்ற அரசர்களும் ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதரின் சிவபக்தி பெருமையை கேட்டு தத்தம் நகரங்களுக்கு அழைத்து அவரை பெருமைப்படுத்தி தக்க சன்மானங்கள், பிருதுக்கள் போன்றவற்றால் கௌரவித்தனர். இவ்வாறு ஸ்ரீ அப்பய தீக்ஷிதேந்திரர் வாழ்ந்து வரும் நேரத்தில் அவருக்கு யவ்வன பருவம் வந்து கிருஹஸ்த தர்மத்தை பின்பற்ற வேண்டிய சமயம் வந்தது. அந்த காலத்தில் ரத்னகேட்ட தீக்ஷிதர் என்பவர் ஸ்ரீ காமாட்சி தேவியின் திவ்ய கிருபா பலத்தினால் அமிர்தமயமான வாக் விபூதியுடன் மகாவித்வானாக உலகத்தில் பிரகாசித்துக் கொண்டு சூரப்ப நாயகன் என்ற அரசனால் கௌரவிக்கப்பட்டு அவனது ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவரது இயற்பெயர் ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் என்று இருந்த போதிலும் ரத்னகேட்ட தீக்ஷிதர் என்ற பெயரையும் சேர்த்து ரத்னகேட்ட ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் என்றே கூறி வந்தார்கள். ஸ்ரீ ரத்னகேட்ட தீக்ஷிதர் கீர்த்தியுடன் இருந்து வரும் சமயத்தில் காஞ்சிபுரத்தில் அவரது கிரகத்தில் இருக்கும் பொழுது இவரை வாதத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு காசியிலிருந்து பண்டிதர்கள் கூட்டமாக ரத்னகேட்ட தீக்ஷிதர் வீட்டிற்கு விடியற்காலை வந்தார்கள். அந்த சமயம் வாசலில் ஜலம் தெளித்து கொண்டிருந்த தீக்ஷிதரது தர்மபத்தினியை பார்த்து, ரத்னகேட்ட தீக்ஷிதர் உள்ளே இருக்கின்றாரா என்று கேட்டார்கள். அவர்களது கருத்தினை தனது கூர்த்த மதியினால் உணர்ந்த அம்மையார் தாமும் சாகித்யத்தில் அவரும் வல்லவர், எனவே அப்போது கோமய ஜலத்தினால் வாசல் தெளிக்க ஜலம் எடுக்கும் முறைமையை அனுசரித்து தாளபத்தியமாய் பஞ்சசாமர விருத்தம் என்ற விருத்தத்தில் ஜலம் தெளித்து கொண்டு அந்த பண்டிதர்களுக்கு ஸ்லோக ரூபமாய் பதில் கூறினார். இந்த ஸ்லோகத்தை கேட்ட காஷி பண்டிதர்கள், ரத்னகேட்ட தீக்ஷிதரின் மனைவியே இத்தகைய சாகித்ய திறமையுடன் இருக்கும் பொழுது அவர் எத்தகைய திறமையுடன் இருப்பார், அவரை பார்த்தால் நாம் அவமானப்பட்டு விடுவோம் என்று பேசிக்கொண்டு வந்த சுவடு தெரியாமல் திரும்பி போய்விட்டார்கள். அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் ரத்னகேட்ட தீக்ஷிதர். ஒரு சமயம் சந்திரசேகர பூபாலன் ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதரின் மகத்தான பாண்டித்யத்தை கேட்டறிந்து தனது ஆஸ்தான வித்வானான ரத்னகேட்ட தீக்ஷிதரை பார்த்து, நீங்கள் அப்பய தீக்ஷிதரின் பாண்டித்யத்தை கேள்விப்பட்டதுண்டா என்று கேட்டான். இதனை கேட்ட ரத்னகேட்ட தீக்ஷிதர் கொஞ்சம் கலவரமடைந்த முகத்துடன், அரசே, நான் அப்பய தீக்ஷிதரின் பால்யத்தில் அவரது அதிகூர்மையான புத்தியை அறிவேன். இப்பொழுது 14 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எனவே அவர் சகல வித்யைகளிலும் நிபுணராக ஆகியிருக்கலாம். சமயம் கிடைத்தால் அவருடன் வாதம் செய்யவும் ஆசையுடன் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றேன் என்று பதில் கூறினார். நல்லது, அவருடன் வாதம் செய்து வாருங்கள் என்று கூறி ரத்னகேட்ட தீக்ஷிதரை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பினான் மன்னன். ரத்னகேட்ட தீக்ஷிதர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது நவராத்திரி வந்தது. காமகோட்டி ஜெகன்மாதாவை சிறப்பாக பூஜித்தார். ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ரத்னகேட்ட தீக்ஷிதருக்கு பிரத்யட்சமாகி வேண்டிய வரத்தை கேள் என்று கேட்க, ரத்னகேட்ட தீக்ஷிதர் பல ஸ்தோத்திரங்கள் செய்து, அன்னையே, அப்பய தீக்ஷிதர் என்ற ஒருவர் சகல வித்யைகளிலும் சிறந்தவர் என்று கேள்விப்படுகின்றேன். எல்லா வித்யைகளும் அவரிடமே குடிகொண்டு இருப்பதாக கூறுகின்றார்கள். தாயே, என்னுடைய கீர்த்தியும் உனது அருளால் உலகம் அறியும். எனவே அப்பய தீக்ஷிதரை நான் ஜெயிக்க வேண்டும், எனக்கு நீ ஜெயத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டினார். இதை கேட்ட ஜெகன்மாதா சிரித்துக்கொண்டே ரத்னகேட்ட தீக்ஷிதரை நோக்கி அருளிச் செய்தாள், ரத்னகேட்டா, நீயும் அப்பய தீக்ஷிதரும் வாதம் செய்வது முறைமை அல்ல. நான் ஒரு வழி கூறுகின்றேன். உனது பெண்ணான மங்களாம்பிகையை அந்த அப்பய தீக்ஷிதர் என்ற மகானுக்கு கன்னியாதானம் செய்து கொடுத்துவிடு. இந்த வகையில் உனது மனோரதம் நிறைவேறும். உன்னுடைய பாண்டித்யத்தாலும் வயதாலும் எனது அனுக்கிரகத்தாலும் அப்பய தீக்ஷிதருக்கு குருவாகவும் மாமனாராகவும் நீ ஆவாய்
என்று அருள் பாலித்து மறைந்தாள் காமாட்சி தேவி. இவ்வாறு ஸ்ரீ ரத்னகேட்ட தீட்சிதர் காஞ்சியில் இருக்கும் பொழுது கருணாமூர்த்தியான ஸ்ரீ ஏகாம்பரநாதர் அப்பைய தீட்சிதரின் கனவிலே தோன்றி, குழந்தாய் அப்பையா, ஸ்ரீ காஞ்சிபுரம் வந்து சேர்வாய். அங்கு காமாட்சி உபாசகரான ரத்னகேட்ட தீட்சிதர் என்பவர் தனது பெண்ணை உனக்கு கன்னிகாதானம் செய்து தருவார் என்று அருளிச் செய்தார். உடனே அப்பைய தீட்சிதர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து உடனே புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். ஏகாம்பரநாதருடைய சந்நிதியில் தகுதியான ஓரிடத்தில் வசித்தார். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் காஞ்சிபுரம் வந்த விவரத்தை அறிந்த ரத்னகேட்ட தீட்சிதர் தனது பெண்ணையும் அழைத்து கொண்டு ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் இருக்கும் இடம் வந்தார். அவரை ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் எழுந்து உபசரித்தார். ஸ்ரீ ரத்னகேட்ட தீட்சிதர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதரிடம் சொல்கின்றார், எனது குமாரியான மங்களநாயகி என்ற அற்புதமான கன்யா ரத்தினத்தை நீ திருமணம் செய்து கொண்டு இன்னும் கீர்த்தியையும் சுகத்தையும் அடைந்து சோபையுடன் பிரகாசிக்க வேண்டுகின்றேன் என்று கூறினார். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதரும் சம்மதம் தெரிவித்தார். உடனே ஸ்ரீ ரத்னகேட்ட தீட்சிதர் திருமண ஏற்பாடுகளை செய்து திருமண நாளில் தம் குமாரியை சர்வாலங்கார பூஷிதையாகவும் சர்வமங்கல சோபிதையாகவும் திகழும் தம் குமாரி மங்கள நாயகியை மணவரையிலே வைத்து சாக்ஷாத் பரமேஸ்வரனாகவே வரனை பாவித்து வரவேற்று வரபூஜை செய்து மங்களநாயகியை ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். ஸ்ரீமத் தீட்சிதரும் மங்களநாயகியை பாணிக்கிரகணம் செய்து கொண்டு மாங்கல்ய தாரணம் செய்து அக்னி பிரதட்சணாதிகள் செய்து விதிப்படி விவாகத்தை நடத்தினார். ரத்னகேட்ட தீட்சிதர் தன்னை அப்பைய தீட்சிதருடன் வாதம் செய்வதற்கு அனுப்பிய சந்திரசேகர பூபாலன் என்ற மன்னனிடம் வந்து நடந்த விருத்தாந்தத்தை கூறி மன்னனின் மனமும் சந்தோஷமடைய செய்தார். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் திருமணமானதும் தனது மனைவியுடன் பிரம்மவாஸ்து என்ற இடத்தில் வசித்து ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாக்களை அனுஷ்டானம் செய்து கொண்டு பல தேசங்களிலிருந்து வரும் சிஷ்யர்களுக்கு பாடங்களை போதித்து கொண்டும் சிவபெருமானை கொண்டாடும் சிவ பாரம்யமான கிரந்தங்களை செய்து கொண்டும் அளவு கடந்த சிவபக்தி செய்து கொண்டும் சிவார்ச்சனை செய்து கொண்டும் திசையெட்டிலும் அவரது கீர்த்தி பரவும்படி வாழ்ந்தார். பின்னர் காஞ்சிபுரத்தில் சில காலம் வசித்து பல தேசங்களிலிருந்து வந்த சிஷ்யர்களுக்கு சாஸ்திர பிரவச்சனங்களை செய்து கொண்டும் பரமசிவ பாரம்யத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டி சிவார்ச்சனம் செய்ய வேண்டிய வழிகளையும் கிரகஸ்தர்களுக்கு உபதேசித்து சிவபக்தியை உலகத்தில் பரப்பி சிறந்து விளங்கினார். பின்னர் அப்பைய தீட்சிதேந்திரர் அடையப்பலம் கிராமத்திற்கு வந்து தங்கியிருந்த பொழுது க்ஷேத்ராடனமாக வந்த மகா பண்டிதர்கள் சிலர் தீட்சிதரிடம் வந்து, தீட்சிதர் அவர்களே, உங்களுக்கு எந்த சாஸ்திரத்தில் பரீட்சயம் என்று கேட்டார்கள். அதற்கு ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஸ்லோக ரூபமாக பதில் கூறுகின்றார், நான் வேதம் ஏதும் கற்றுக்கொள்ளவில்லை, ஒரு இடத்திலும் சாஸ்திரம் படிக்கவில்லை. அர்த்தச்சந்திரனை தலையில் வைத்திருக்கும் திரிபுர சம்ஹாரமூர்த்தியான பரமசிவனிடத்தில் பக்தி எனக்கு நிரம்ப உள்ளது என்று அர்த்தப்படும் ஒரு ஸ்லோகத்தை அருளி அந்த ஸ்லோகத்தில் வியாக்கரணமானது மிகவும் சாமர்த்தியமாக பிரயோகம் பண்ணப்பட்டிருப்பதால் அந்த பண்டிதர்கள் மிக்க சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஸ்ரீமத் தீட்சிதேந்திரரின் பெருமையை பிரகடனப்படுத்தினார்கள். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரர் அடையப்பலத்தில் தங்கியிருந்த பொழுது சோமயாகம் செய்தார். சகல மனிதர்களும் மனம் பரமானந்த நிலையை அடைந்தவர்களாக அதை தரிசனம் செய்து கடைத்தேறினார்கள். இதை கேள்விப்பட்ட எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால் வேலூர் சின்ன பொம்மராஜனின் ஆஸ்தான வித்வானாக இருந்த தாத்தாச்சாரியார் மட்டும் நிந்தித்தார். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரர் ஒரு சமயம் காஞ்சிபுரம் சென்று அங்கே வாஜபேய யாகம் என்ற மகா யாகத்தை செய்து வரும் பொழுது அந்த யாகத்தில் 17 ஆடுகள் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டிய நிலையில் அவை உயிரற்ற நிலையில் இருந்ததைக் கண்டு மிகவும் துக்கமடைந்து வேதங்களிலே ஆடுகள் உயிரிழக்கவில்லை என்று கூறுவதை நம்பி அவைகள் நல்ல கதிதானே அடைகின்றன என்று எண்ணி பிரார்த்திக்கின்றார். வேதமானது பரபிரம்மத்தின் மூச்சுக்காற்றாக தோன்றியது என்றும் அதை ஜபிப்பதால் முக்தியே கிடைக்கும் என்றும் அது பிரமாணமாக சொல்லுவதால் வேதம்தான் கதி, ஏ பரமேஸ்வரா மகேஷா, வேதத்தாலே கூறப்பட்ட கர்மாவானது நல்லது,
அதன் உண்மையை அறிவது மிகவும் கடினமானது. அதன் உண்மையை அறிந்து அக்கர்மாவை செய்பவர்கள் நற்கதி அடைகின்றார்கள் என்பதை நம்பி நான் இந்த புண்ணிய கர்மாவை செய்தேன். ஷம்போ, நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும். இந்த ஆடுகளை நான் ஹிம்சை செய்தாலும் ஹிம்சை செய்யவில்லை என்று வேதம் கூறுவதை நம்பி இப்புண்ணிய கர்மாவை செய்தேன். எனவே இந்த ஆடுகள் சாகவில்லை என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று வேண்டினார். அந்த சமயம் இந்த யாகத்தை தூஷிக்க வேண்டி ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனை ஆடுகளின் ஜீவன்களும் அற்புதமான தேவ சரீரம் எடுத்து திவ்ய விமானம் ஏறி பீதாம்பரதாரிகளாய் ஆகாயத்தில் எல்லா தேவர்களும் பார்க்க தீக்ஷிதேந்திரரை வாயார வாழ்த்திக் கொண்டே பரலோகம் அடைந்தன. திவ்ய சரீரத்துடன் மறைந்த ஆடுகளை பார்த்த ஜனங்கள் அப்பய தீட்சிதரை நிந்தித்தது கொடும் பாவம் என்பதை உணர்ந்து அவரை வணங்கினார்கள். அப்பய தீக்ஷிதேந்திரர் வாஜபேய யாகத்தை சாஸ்திரம் கூறியபடி செய்து ஸ்வர்காரோகணம் என்ற கர்மா உட்பட செய்து அவப்பிரத ஸ்நானம் செய்தார். அவப்பிரத ஸ்நானம் செய்த பிறகு வாஜபேய யாகம் செய்தவரை கௌரவிக்கும் முறையில் நாடாளும் மன்னர் ஒருவர் வெண்கொற்ற குடை பிடிப்பது சம்பிரதாயம். தாத்தாச்சாரியாரால் மனம் கலங்கப்பட்ட வேலூர் சின்ன பொம்ம ராஜாவை தவிர அனைத்து அரசர்களும் யாகத்திற்கு வந்திருந்தனர். அவர்களில் ஸ்ரீ தீக்ஷிதேந்திரரின் அனுமதியின் பேரில் தஞ்சாவூர் மன்னர் நரசிம்ம பூபாலவர்மன் என்பவர் ஸ்ரீ அப்பய தீட்சிதருக்கு தீட்சிதர் அவப்பிரத ஸ்நானம் செய்த பின்னர் வெண்குடை பிடித்து கௌரவித்தான். பின்னர் அப்பய தீட்சிதர் தம்முடைய சொந்த ஊரான அடையப்பலத்திற்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் இவ்வளவு அழகாக வாஜபேய யாகத்தை நடத்தி அடையப்பலம் திரும்பிய செய்தியையும் யாகத்தின் சிறப்பையும் பல வித்வான்கள் மூலமாக அறிந்த சின்ன பொம்மராஜா தாத்தாச்சாரியாரின் துர்போதனையினால் தான் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முடியாமைக்கு மிகவும் வருந்தினான். ஸ்ரீமத் அப்பய தீட்சிதரை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பி அவருக்கு தங்கப்பல்லக்கு அனுப்பி தனது சபைக்கு எழுந்தருளுமாறு வேண்டினான். தனது சபை தீட்சிதரின் தந்தையான ரங்கராஜ தீட்சிதராலும் அவருடைய பாட்டனாரான ஆச்சாரிய தீட்சிதராலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அப்பய தீட்சிதராலும் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினான். 2-3 தடவை இவ்வாறு அரசன் அழைத்த பிறகு பல்லக்கில் ஏறி வேலூர் வந்தார் ஸ்ரீ அப்பய தீட்சிதர். அவ்வாறு வரும் பொழுது சின்ன பொம்ம ராஜா தீக்ஷிதேந்திரரை வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் அருகில் வந்து உபசரித்து வரவேற்று தன் சபைக்கு அழைத்து வந்தார். அந்த நாள் முதல் அரசனின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அவனது ஆஸ்தான வித்வானாக வேலூர் நகரில் வசித்து வந்தார். அங்கிருந்தபடியே அக்னிஹோத்ராதி கர்மானுஷ்டானங்களை முறைப்படி செய்து கொண்டும் சிவபூஜை செய்து கொண்டும் அரசனுக்கு சிவபக்தியை உபதேசித்துக் கொண்டும் சபையை அலங்கரித்துக் கொண்டும் வந்தார். வேலூர் நகர மக்கள் தீக்ஷிதேந்திரரின் உபதேசத்தினால் சின்ன பொம்மனின் நீதியோடு கூடிய ஆட்சியினாலும் சமய நெறியில் ஈடுபட்டு சிவபக்தியில் திளைத்து வந்தார்கள். சின்ன பொம்மனுடைய சபையில்தான் ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்தார். இங்கு இருக்கும் போதுதான் பல பிரசித்தி பெற்ற நூல்களை இயற்றினார். இங்குதான் சிவார்க்கமணி தீபிகை என்ற மிகச்சிறந்த நூலுக்காக கனகாபிஷேகமும் செய்ய பெற்றார். சின்ன பொம்மராஜாவின் சபையில் இருந்த தாத்தாச்சாரியார் ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் மேல் பொறாமை கொண்டு பல்வேறு இடையூறுகளை செய்தார். தாத்தாச்சாரியார் ஒரு ஆபிச்சார கிரியையின் மூலம் அரசனின் அந்தப்புறத்து ஸ்திரீகள் அனைவருக்கும் மற்றும் நகர மக்களுக்கும் ஒரு நோயை உண்டு பண்ணினார். இது ஜூர்த்தி ரோகம் என்று சொல்லப்படும் ஒரு வகையான விஷ ஜுரம். பெரும் துன்பமடைந்த அரசன் மனக்கலக்கமடைந்து வேறு எல்லா வைத்திய முறைகளினாலும் தீர்க்க முடியாத இந்த ஜுரம் இது தாத்தாச்சாரியாரின் துஷ்கிருத்தியமாக இருக்க வேண்டும் என்று யூகித்து ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரரை சரணமடைந்து இந்த விஷஜுரத்திலிருந்து அந்தப்புறத்து ஸ்திரீகளையும் நகர மக்களையும் காத்தருள வேண்டினான். ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் நமோவஹ் கிரிகேப்யக என்ற வேத மந்திரத்தால் அபரிமிதமான ஒரு ஹோமத்தை செய்து சிவபெருமான் அருளால் அந்த நோயை போக்கி அருளினார். இதனால் அந்த அரசனுக்கும் சிவபக்தியும் தீக்ஷிதர் மீது பக்தியும் அதிகமாகியது. தாத்தாச்சாரியார் மேலும் ஒரு இடையூறு செய்தார். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் வீட்டு பூஜை அறை அருகில் ரத்தம், மாம்சம் இவைகளை போட்டு அசுத்தம் செய்தார். ஒருவனுடைய உதவியால், அதாவது க்ஷூத்திர தேவதை உபாசகன் ஒருவனுடைய உதவியால் இவ்வாறு அசுத்தம் செய்தார். மறுநாள் விடியல் காலையில்
தீக்ஷிதேந்திரர் ஸ்நானம் செய்ய புறப்பட்ட பொழுது பூஜை அறையின் அருகில் துர்கந்தம் வீசுவதை அறிந்து ஒரு தீபத்தின் உதவியால் அங்கிருந்த மாம்சாதிகளைக் கண்டார். மனம் வருந்தினார். சிவபெருமானை நோக்கி ஸ்ரீருத்ர மந்திரத்தின் ஒரு பகுதியை ஜபித்தார். ஜபித்தவுடன் ஒரு சிவபூதம் அங்கே தோன்றி அந்த அசுத்தம் அனைத்தையும் போக்கி சுத்தம் செய்தது. தாத்தாச்சாரியாரின் ஏவலினால் இந்த தீங்கை செய்த அந்த சூத்ர தேவதா உபாசகனும் நோயினால் பீடிக்கப்பட்டான். ஸ்ரீ அப்பய தீக்ஷிதர் ஒரு முறை விஷ்ணு கோயிலுக்கு வரும் பொழுது விஷ்ணு கோயில் அர்ச்சகருக்கு பல 100 பொன் நாணயங்கள் லஞ்சம் கொடுத்த தாத்தாச்சாரியார் தீர்த்த பிரசாதத்தை அப்பய தீக்ஷிதருக்கு கொடுக்கும் பொழுது அதிலே விஷம் கலந்து கொடு என்று கூறினார். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் மகா வியதிபாத தினத்தில் தமது பரிவாரத்துடன் சிவாலய தரிசனம் செய்து விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு விஷ்ணு ஆலய தரிசனத்திற்கு வரும் பொழுது ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்கும் பொழுது தாத்தாச்சாரியாரின் ஏற்பாட்டின்படி அந்த அர்ச்சகர் விஷம் கலந்த தீர்த்தத்தை தீக்ஷிதருக்கு பிரசாதமாக கொடுக்க அர்ச்சகரின் கை நடுங்குவதை பார்த்து தீக்ஷிதேந்திரர் உண்மையை உணர்ந்து கொண்டார். என்றாலும் அந்த விஷ தீர்த்தத்தை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டார். காலக்கூட்ட விஷத்தினை உண்டருளிய பரமேஸ்வரனை தியானித்து கொண்டு அந்த விஷ தீர்த்தத்தினை எவ்வித சலனமும் இன்றி உட்கொண்டார். தாத்தாச்சாரியாரின் சிஷ்யர்கள் தீக்ஷிதர் மடிந்து விடுவார் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனாலும் தீக்ஷிதேந்திரனின் சிஷ்யர்கள் அவர் மரிக்க மாட்டார் என்று நம்பினார்கள். தீக்ஷிதேந்திரர் வீடு திரும்பியதும் விஷயத்தை கேட்ட மன்னன் பல வைத்தியர்களை அழைத்து வந்து ஸ்ரீ தீக்ஷிதேந்திரருக்கு எந்த துன்பமும் இல்லை, நலமாக இருக்கின்றார் என்பதை உறுதி செய்து கொண்டு வணங்கி தன் மாளிகைக்கு சென்றான். அதே போன்று இந்த விஷதீர்த்தத்தினாலும் தீக்ஷிதரை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று கலங்கிய தாத்தாச்சாரியார் சின்னபொம்மராஜனிடத்தில் சிவ நிர்மால்யம் சாப்பிடக்கூடாது என்றும் சிவ நிர்மால்யம் சாப்பிடுபவர்கள் அசுத்தர்கள் என்றும் அரசனின் மனத்தை கலைத்தார். அரசன் ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரரை அழைத்து சிவ நிர்மால்யம் சாப்பிடக்கூடாது என்று சாஸ்திரம் இருக்கின்றதா என்று கேட்க அதற்கு ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் சிவபெருமானுடைய நிர்மால்யம் சிவபக்தர்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது, பரிசுத்தமான மனம் படைத்த சாதுக்களான சிவபக்தர்களால் தான் சாப்பிட தகுதி உடையது. சிவ நிர்மால்யத்தை சிவபக்தர்கள் பரிசுத்தமான சிவபக்தர்கள் சாப்பிடுவதில் எந்த குற்றமும் இல்லை. கங்காஜலமே சிவ நிர்மால்யம்தான். எல்லா ஔஷதிகளும் சிவபெருமானை சார்ந்ததே. விரக்ஷானாம் பதையே என்று வேதம் சொல்லியிருப்பதால் எல்லாமே சிவத்தை சார்ந்ததுதான். எனவே எல்லோரும் சிவபக்தி செய்து எல்லோரும் சிவ நிர்மால்யத்தை சாப்பிடலாம் என்று கூறியருளினார். இதை கேட்ட அரசனின் சந்தேகம் தீர்ந்தது. ஒரு சமயம் சின்னபொம்மராஜாவின் சபையில் நீலகண்டன் என்ற நாமத்தின் பொருள் பற்றி விசாரம் ஏற்பட்டது. காலக்கூட்ட விஷத்திற்கு பயந்த தேவர்கள் சதாசிவனான பரமசிவனை சரணடைந்த அவரது பெருமையை பாகவத ஸ்லோகத்தின் மூலம் தீக்ஷிதர் நிரூபித்தார். மேலும் மும்மூர்த்திகளுக்கும் மேலான முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சிவம் என்ற பெயருடைய பரபிரம்ம ஸ்வரூபமான கைலாசவாசியான ஸ்ரீகண்ட ருத்ரரி பெருமையை பிரஜாபதி செய்த ஸ்தோத்திரத்தில் காலக்கூட்ட சம்ஹரணம் பிரம்மாதி தேவர்களுக்கு அசாத்தியமானது, தங்களையே சரணாக நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறியிருப்பதையும் ஞாபகப்படுத்தினார். அப்பொழுது தாத்தாச்சாரியார் பரிகாசமாக ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரரை பார்த்து, ஓ நீலகண்ட உபாசகரான அப்பய தீக்ஷிதரே, காலக்கூட்ட பக்ஷணத்தினால் சிவன் சகல தேவதைகளுக்கும் தலைவன் என்பதை நிரூபிக்கும் வகையில் நீங்களும் விஷபானம் பண்ண முடியுமா என்று கேட்டார். முன்பு ரகசியமாக தீர்த்த பிரசாதத்தில் கலந்த விஷம் ஒன்றும் செய்யவில்லை என்பதை தெரிந்தும் பயங்கரமான அந்த விஷத்தை அரச சபையிலே காட்டி இதை சாப்பிட முடியுமா என்று பரிகசித்தார். அந்த பரிகாச வார்த்தையினையும் மதித்து ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் இதிலென்ன சந்தேகம் என்று உடனே பதிலளித்து அந்த க்ஷணமே சிறிதும் தயக்கமின்றி நமோ நீலக்ரீவாயச்ச சிதிகண்டாயச்ச என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த விஷத்தை அரசன் எவ்வளவோ தடுத்தும் ஒரு சிறு பாலகன் கல்கண்டு கட்டியை விழுங்குவது போல அனாயாசமாக உட்கொண்டு எந்தவித குறையும் இல்லாமல் பரம ஆரோக்கியத்துடன் இருந்தார். சிவசிவ என்று பக்தியுடன் கதரும் பொழுது இந்திரனின் வஜ்ராயுதமும் மலர் ஆகின்றது, நெருப்பு பனிக்கட்டியாகின்றது, கடலும் நிலம் ஆகின்றது, பகைவனும் நண்பன் ஆகின்றான், கொடிய விஷமும் அமிர்தமாகின்றது என்று கருத்துடைய ஸ்லோகம். அதன் பொருள் இங்கே
நிரூபிக்கப்பட்டது. நம் சைவ சமய ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகளும் சமணர்கள் நஞ்சினை பாலிலே கலந்து கொடுத்தபோது, நஞ்சும் அமுதமுமாம் எங்கள் நாதர் அடியார்க்கு என்று அருந்தி அமைதியுடன் இருந்தார் என்று பார்க்கின்றோம். சின்ன பொம்மராஜன் ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரரிடம் அதிக பக்தியுடன் இருந்தது தாத்தாச்சாரியருக்கு இன்னும் பிடிக்கவில்லை, சிறிது கூட பிடிக்கவில்லை. எப்படியும் அவரின் மதிப்பை குறைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் மீது ஒரு குற்றம் சாட்டினார். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் அரசனை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்பொழுதும் இடது கையில் ஆசீர்வதிப்பார். இதை அரசனிடம் குற்றமாக கூறி, அப்பய தீக்ஷிதர் உங்களை இடது கையினால் ஆசீர்வதிப்பது அவரது செருக்கினை காட்டுகின்றது என்று கூறி அவரது மனத்தை கலைக்க முயன்றார். அரசனும் இதை தீக்ஷிதரிடமே கேட்டுவிட்டான். மறுநாள் சபையில் இதை பற்றிய விசாரம் வரும் பொழுது மற்றைய பண்டிதர்கள் அனைவரும் மௌனமாக இருந்தார்கள். தீக்ஷிதேந்திரர் உடனே எழுந்து, சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட வண்ணம் உண்மையான ஒரு பிராமணனின் வலது கையில் அக்னி இருப்பதால் அந்த பிராமணன் தன் இடது கையினால் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வஸ்துவை நோக்கி பிராமணனின் கை தூக்கப்படுகின்றதோ அது அவனது கையின் அக்னியால் எரிந்துவிடும் என்று கூறினார். இந்த விளக்கத்தை ஏற்க மற்றையவர்கள் தயக்கம் காட்டினர். அத்தகைய அக்னி தீக்ஷிதேந்திரரின் வலது கையில் இருக்கின்றதா என்று அறிய விரும்பினார்கள். ஸ்ரீ தீக்ஷிதர் உடனே அரசனை போன்று ஒரு படம் ஒன்றை ஒரு வஸ்திரத்தில் எழுதி வரச் சொன்னார். அவ்வாறு ஒரு வஸ்திரத்தில் அரசனின் படம் எழுதி சபைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் அந்த உருவத்தினை நோக்கி தனது வலது கையினை தூக்கி காட்டினார். உடனே அந்த வஸ்திரம் எரிந்து சாம்பலாயிற்று. நெருப்பின் வேகத்தை தாங்க முடியவில்லை. உடனே அரசன் தீக்ஷிதரை வணங்கி அக்னியை அடக்கிக் கொள்ளும்படி செய்தான். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அரசனுக்கு தீக்ஷிதரிடம் பக்தி மிகவும் அதிகமாகியது. தாத்தாச்சாரியார் மனம் புழுங்கினார். இன்னும் பல உபத்திரவங்களை கொடுப்பதற்கு திட்டமிட்டார். இது இவ்வாறு இருக்க, இத்தகைய மகா மகிமை பொருந்திய ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் அவர்கள் பித்ருக்களுடைய கடனை தீர்க்க மிகவும் ஆசை கொண்டு புத்திரப்பேற்றை விரும்பினார். இறைவனாருடைய அனுக்கிரகத்தினால் ஸ்ரீமத் தீக்ஷிதருக்கு நீலகண்டன், உமா மகேஸ்வரன், சந்திராவதம்சன் என்று 3 குமாரர்களும் மரகதவல்லி, மங்களாம்பா என்று 2 பெண்களும் பிறந்தார்கள். அரசன் சின்ன பொம்ம ராஜா தீக்ஷிதரிடம் மேலும் அபிமானம் கொண்டான். தானே சிவ பூஜை செய்ய விரும்பினான். அவனுக்காக சிவ பூஜா கிரமங்களை விரிவாக கூறும் சிவார்ச்சன சந்திரிகா என்ற நூலை ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதர் இயற்றினார். அரசனும் இதனை பின்பற்றி தன்னுடைய ஜீவகாலம் வரையில் சிவ பூஜை செய்து மேன்மை அடைந்தான். சிவார்ச்சன சந்திரிகா போன்ற அரும்பெரும் கிரந்தங்களை செய்து ஒவ்வொரு ஜீவனும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் வைஷ்ணவ பண்டிதர்கள் நடத்திய சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை பார்க்க நேர்ந்தது. முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணானந்தர் எழுதிய பிரபோத சந்திரோதயம் என்ற அத்வைத பரமான நாடகத்திற்கு எதிராக வேதாந்த தேசிகரால் எழுதப்பட்டது இந்த சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகம். விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை தழுவிய இந்த நாடகத்தை அந்த வைஷ்ணவர்கள் நடிக்கும் போது அதனுடைய 2வது அங்கத்தில் ஒரு ஸ்லோகம் வருகின்றது. ராமானுஜருடைய மதத்தை பின்பற்றும் பெரியோர்களுடைய பாதங்களை எனது தலையால் வணங்குகின்றேன். மற்றைய மதங்களை பின்பற்றும் துர்மதஸ்தர்களின் தலையில் இடதுகாலை வைப்பேன் என்று ஒரு ஸ்லோகம் அந்த நாடகத்தில் வருகின்றது. இந்த ஸ்லோகத்தை கூறி நடிக்கும் பொழுது நடிகர்கள் ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் அமர்ந்திருக்கும் இடம் வரை வந்து இந்த ஸ்லோகத்தின் 4வது பாதத்தினை நடிப்பவர்கள் போல தங்களது இடது கால்களை தூக்கி நடித்தார்கள். சிறிது கூட விஷ்ணுத்வேஷம் இல்லாத ஸ்ரீ அப்பய தீக்ஷிதர் இந்த வைஷ்ணவர்களின் சிவத்வேஷத்தை பொறுக்க முடியாதவராய் அத்வைதத்தையும் சிவபக்தியையும் பின்பற்றுபவர்களிடம் எவ்வளவு துவேஷம் காட்டப்படுகின்றது என்பதை நினைத்து வருந்தினார். பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா என்ற 2 மீமாம்சா சாத்திரங்களினாலும் பரமசிவத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுவோம் என்று உறுதி கொண்டார். அந்த காலத்தில் நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த சில சிற்றரசர்கள் வாக்வன்மை உடையவர்களாகவும் சிவனிந்தை செய்வதில் உற்சாகமுடையவர்களாகவும்
வைஷ்ணவ ஆகமங்களை பின்பற்றுபவர்களால் ஆசிரியிக்கப்பட்டு சிவபக்தர்களை மதிக்காமல் இருந்து வந்தார்கள். அத்தகைய சிற்றரசர்களின் ஆதரவுடன் சைவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த வைஷ்ணவர்களின் வார்த்தைகளால் உலகமானது குழப்பமடைந்து சிவநிந்தனையை செய்தது. ஸ்ரீமத் தீக்ஷிதர் மிகவும் மன வருத்தம் அடைந்தார்கள். உலக க்ஷேமத்திற்காக அவதரித்தருளிய பெருந்தகை ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர். எனவே அதே கவலையுடன் இந்த கலியின் கொடுமையிலிருந்து இவ்வுலகம் எப்படி அனுகிரகிக்கப்படப் போகின்றது என்ற சிந்தனையுடன் ஒரு நாள் இரவு நித்திரைக்குச் சென்றார். அந்த இரவு 4ஆம் ஜாமத்தில் தீக்ஷிதேந்திரரினுடைய கனவில் பரமேஸ்வரனானவர் சின்ன பொம்ம அரசனின் உருவத்திலே காட்சியளித்து, குழந்தாய், ஸ்ரீகண்ட பாஷ்யம் என்பது வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீகண்டாச்சாரியார் என்ற சைவ ஆச்சாரியார் அருளிச் செய்த சைவபரமான பாஷ்யம் விரிவுரை. அந்த ஸ்ரீகண்ட பாஷ்யத்துக்கு பல வேத நிரூபணங்களுடன் ஒரு வியாக்கியானம் செய்வாயாக. அதன் மூலம் உனது விருப்பம் நிறைவேறும் என்று அருளிச் செய்து பரமேஸ்வரனார் மறைந்தருளினார். தீக்ஷிதேந்திரர் விழித்து எழுந்தார். ஈசன் கருணையை எண்ணி மகிழ்ந்தார். ஸ்ரீகண்ட பாஷ்யத்துக்கு விரிவுரை இயற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் மறுநாள் அரசவைக்குச் சென்றார். தீக்ஷிதேந்திரர் சபைக்குள் நுழைந்ததும் சர்வாந்தர்யாமியான பரமேஸ்வரரின் தூண்டுதலினாலே சின்ன பொம்ம ராஜாவும் தீக்ஷிதேந்திரர் பெருமானை கைகூப்பி வணக்கம் செய்து வரவேற்று, பகவன், ஸ்ரீகண்ட பாஷ்யத்துக்கு ஆழ்ந்த கருத்துக்களையெல்லாம் தெளிவாக புலப்படுத்தும்படி ஒரு விரிவுரையினை தாங்கள் இயற்றியருளி பரம உபகாரம் செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். இதை கேட்ட தீக்ஷிதேந்திரர் கனவிலே அருள் செய்த பரமேஸ்வரன் நனவிலும் அதே சின்ன பொம்மன் மூலமாக தன்னை இப்பணியில் ஈடுபடுத்துவதைக் கண்டு பேரானந்தம் கொண்டார். விரைவிலேயே பல வேத பிரமாணங்களுடன் மீமாம்சா நியாயங்களை அனுசரித்தும் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தின் நியாயங்களை அனுசரித்தும் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தின் அதி ஆழ்ந்த கருத்துக்களை தெளிவாக்கும் வியாக்கியானத்தை சிவார்கமணி தீபிகா என்ற பெயரிலே எழுதி முடித்தார். பண்டிதர்கள் எழுப்பிய அத்தனை ஆக்ஷேபங்களுக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பதில் அளித்து இந்த நூலை தீக்ஷிதேந்திரர் அரங்கேற்றம் செய்தார். புலங்காகிதம் அடைந்த சின்ன பொம்மராஜன் மகிழ்ச்சியுடன் அத்துணை பண்டிதர்களின் முன்பாக தீக்ஷிதர் பெருமானை பொன் மேடையில் அமர்த்தி தங்க நாணயங்களால் ஸ்நானம் செய்வித்தான். இது கனகாபிஷேகம் என்று சொல்லப்படும். அரசன் செய்த கனகாபிஷேகத்தில் அந்த நிதியினை கொண்டு ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் தமது சொந்த ஊராகிய அடையப்பலத்தில் காலகண்டேஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணம் செய்து சிவபெருமானை எழுந்தருளச் செய்து முறைப்படி ஆராதித்து வந்தார். சிவார்கமணி தீபிகா என்ற தீக்ஷிதேந்திரரின் அத்தியுதமான கிரந்தத்தை நாடெங்கிலும் பிரச்சாரம் செய்ய சின்ன பொம்மராஜன் வேண்டிய உதவிகளை செய்தான். 500 வித்வான்களுக்கு ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதர் தாமே இந்த ஊரில் அரிய நூலை இதனை போதித்து அவர்கள் மூலம் சிவாத்வைதத்தை உலகெங்கிலும் பரப்பினார். அடையப்பலம் கல்வெட்டு எண் இதனை விரிவாக கூறுகின்றது. ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதர் எடுப்பித்த திருக்கோயிலை பற்றி விரிவாக கூறுகின்றது. நர்மதா நதி தீரத்தில் நரசிம்மாஸ்ரம சுவாமிகள் என்ற பெரியவர் வசித்து வந்தார். அவர் தத்துவ விவேகம் முதலான கிரந்தங்களை செய்தவர். ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரரின் சிவார்க்கமணி தீபிகா என்ற கிரந்தத்தை கேள்விப்பட்டு தீக்ஷிதேந்திரரை காண்பதற்காக சிதம்பரம் நோக்கி வந்து சேருகின்றார். அந்த சமயம் ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் சிதம்பரம் நடராஜ தரிசனத்திற்காக வந்திருந்தார். நரசிம்மாஸ்ரம சுவாமிகளின் வருகையை அறிந்து ஸ்ரீ தீக்ஷிதர் அவரை எதிர்கொண்டு அழைத்து அவர் முன் கைகூப்பி நிற்கும் பொழுது நரசிம்மாஸ்ரம சுவாமிகளுக்கும் ஸ்ரீ தீக்ஷிதர் அவர்களுக்கும் சாஸ்திர சம்பந்தமான தத்துவ விசாரம் நடந்தது. தீக்ஷிதேந்திரரின் அபாரமான வித்வத்வத்தை கண்டு சுவாமிகள் வியப்படைந்தார்கள். பின்னர் தீக்ஷிதேந்திரர் நரசிம்மாஸ்ரம சுவாமிகளின் விருப்பப்படி கல்பத்தரு என்ற அத்வைத பாஷ்யத்திற்கு பரிமளம் என்ற ஒரு வியாக்கியானத்தை செய்தருளினார்கள். மேலும் நியாய ரக்ஷாமணி போன்ற அத்வைத வேதாந்த நூல்களையும் செய்தார்கள். இந்த செய்திகளையும் அடையப்பலம் ஆலய கல்வெட்டில் காணலாம். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் தீர்த்த யாத்திரை செய்ய மனம் கொண்டவராய் க்ஷீர தரங்கிணி என பெயர் பெற்ற பாலாறு நதியின் கரையில் உள்ள வேலூர் நகரத்திலிருந்து தனது தீர்த்த யாத்திரையை ஆரம்பித்து க்ஷீர நதியில் ஸ்நானம் செய்து நந்திசைலம் முதலான மலைகளை கடந்து
பினாகினி என பெயர் பெற்ற தென்பெண்ணை ஆற்றில் ஸ்நானம் செய்து ஆங்காங்கே புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டு புண்டரீகபுரம், தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரம் திவ்ய கஷேத்திரத்திற்கு வந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் செய்யும் அற்புத தலமன்றோ இது என்று எண்ணி வணங்கினார். சிவகங்கை புண்ணிய தீர்த்தத்தில் சங்கல்பம் செய்து விதிப்படி ஸ்நானம் செய்து பஞ்சாட்சராதி ஜபங்களை செய்து முடித்துக்கொண்டு நடராஜ பெருமானின் தரிசனத்திற்கு வந்தார். அங்கே சிற்சபையில் இடது திருவடியை தூக்கியும் வலது திருவடியை கீழே நிறுத்தியும் நர்த்தனம் புரியும் நடராஜமூர்த்தியை கண்டு உள்ளம் உருகி ஸ்தோத்திரங்கள் செய்தார். சிதம்பர தரிசனம் செய்து முடித்துக்கொண்டு சோழ தேசத்தில் காவேரி தீரத்தில் உள்ள ஸ்தலங்களையெல்லாம் தரிசிக்க எண்ணம் கொண்டார். காவேரி நதியினால் வளம் செய்யப்படுவதும் எண்ணற்ற சிவாலயங்களால் நிறைந்திருப்பதும் புண்ணியசாலிகளான சிவபக்தர்களால் பிரகாசிப்பதுமான அந்த சோழ நாட்டில் காசிக்குச் சமமாக கருதப்படுகின்ற திருச்சாய்க்காடு, திருவிடைமருதூர், பஞ்சநதம் என்கின்ற திருவையாறு, ஸ்ரீவாஞ்சியம், ஸ்வேதாரண்யம் என்கின்ற திருவெண்காடு முதலிய க்ஷேத்திரங்களில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை தரிசித்துக் கொண்டு வேதாரண்யம் என்கின்ற திருமறைக்காடு க்ஷேத்திரத்தையும் தரிசித்துக் கொண்டு ராமேஸ்வரம் வந்தடைந்து அங்கே விதிப்படி சமுத்திர ஸ்நானம் செய்து கொண்டு ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமநாதேஸ்வர பெருமானை தரிசித்து பேரானந்தம் கொண்டு வழியில் இருக்கின்ற திருத்தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசித்து இவ்வுலகை மறந்து பலவிதமான ஸ்தோத்திரங்கள் செய்து மகிழ்ந்தார். அங்கே திருமலை நாயக்கர் ராஜ பரிபாலனம் செய்யும் பொழுது வைஷ்ணவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த மன்னனின் மனத்தில் சிவபக்தியை ஈடுபடச் செய்தார். அங்கு ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை வைஷ்ணவர்கள் விஸ்வக்சேனர் என்றும் சைவர்கள் விக்னேஸ்வரர் என்றும் அந்த விக்கிரகத்திற்கு உரிமை கொண்டாட ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் பலவிதமான பிரமாணங்களுடன் அந்த விக்கிரகம் மகாகணபதி என்று உறுதி செய்து மதுரையிலே பிரதிஷ்டை செய்தார். பின் பல புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு சுகந்த குந்தலாம்பா சமேத ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வர சுவாமி எழுந்தருளியிருக்கின்ற உத்துங்காச்சலம் என்கின்ற திருச்சிராப்பள்ளி வந்து சேர்ந்தார். அங்கு இறைவனார் இறைவியை சேவித்து உச்சிப்பிள்ளையாரை வணங்கி திருவானைக்கா வந்து சேர்ந்து காவிரி நதியில் கரையில் எழுந்தருளியிருக்கின்ற அப்புலிங்கமான அந்த சிலந்தியும் யானையும் பூஜித்த ஜம்புநாதேஸ்வரரை அகிலாண்டேஸ்வரியுடன் வணங்கி ஆனந்த பரவசமானார். ஸ்ரீரங்கம் சென்று சந்திர புஷ்கரணியில் ஸ்நானம் செய்தார். வைஷ்ணவர்கள் இவர் வருகையை விரும்பவில்லை. ஸ்ரீ ரங்கநாதரை ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் சிவபெருமானாகவே தியானிக்க கோயில் உள்ளே இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் சிவபெருமானாக மாறுவதாக சில அடையாளங்களை காண்பித்ததால் கோயில் வைஷ்ணவர்கள் தங்களது செய்கைக்கு வருந்தி தீக்ஷிதேந்திரரை கோயிலுக்குள் வருமாறு அழைத்தார்கள். ஸ்ரீரங்கநாதரை தரிசித்தார். தீக்ஷிதேந்திரரின் தீர்த்த யாத்திரை இங்கே நிறைவடைகின்றது. ஆனாலும் இன்னொரு நூல் அவர் திருப்பதிக்கு சென்றதாகவும் அங்கே சைவ ஆச்சாரியரான ஸ்ரீ தீக்ஷிதரை உள்ளே விட வைஷ்ணவ பெரியோர்கள் மறுத்ததாகவும் மறுநாள் காலையில் திருவேங்கடமுடையான் சிவபெருமான் வடிவத்தில் தோன்றியதாகவும் கோவில் அதிகாரிகள் தமது நடத்தைக்கு வருந்தி ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுகின்றது. ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர்கள் சென்னையை அடுத்த திருவான்மியூர் வந்ததாகவும் அப்பொழுது வேதஸ்ரேணி என்று சொல்லப்பட்ட புண்ணிய ஸ்தலம் அங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுகின்றது. இந்த வேதஸ்ரேணி என்ற இடம்தான் சென்னையை அடுத்து தற்பொழுது இருக்கின்ற வேளச்சேரி என்ற இடம் ஆகும். ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதேந்திரர் காசி க்ஷேத்திரத்திற்கு சென்றார் என்றும் செல்லவில்லை என்றும் இருவேறு விதமான தகவல்கள் கூறப்படுகின்றன. ஒரு சமயம் அப்பய தீக்ஷிதேந்திரர் தஞ்சை ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் பிரம்மோற்சவ சமயத்தில் தஞ்சாவூர் மகாராஜா நரசிம்மவர்மா என்பவரால் அழைக்கப்பட்டு தஞ்சை சென்றார். அப்பொழுது தாத்தாச்சாரியார் உட்பட பல வித்வான்கள் அங்கே வந்திருந்தனர். உற்சவம் முடிந்தவுடன் எல்லா புலவர்களுக்கும் தக்க சன்மானங்கள் அளித்து அவர்களை செல்லுமாறு அனுப்பி வைத்தான் அரசன். ஸ்ரீ தீக்ஷிதர் அவர்களையும் தாத்தாச்சாரியாரையும் மட்டும் சில நாட்கள் இருக்கும்படி வேண்டிக் கொண்டான். 2 வித்வான்களுடன் அரசன் பல க்ஷேத்திரங்களை தரிசித்து வரும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு கோவிலில் தரிசிக்கும் பொழுது ஹரிஹரபுத்திரரான சாஸ்தா
அங்கே முகவாய்க்கட்டையின் மீது தமது வலது கை ஆள்காட்டி விரலை வைத்துக்கொண்டு இருப்பதை கண்டான். இந்த கோலத்தில் இந்த சாஸ்தா ஆழ்ந்த யோசனையில் இருப்பது போன்று இருக்கின்ற அந்த விக்கிரகத்தை காண்பித்து அந்த கிராமத்து மக்களை பார்த்து, இந்த விக்கிரகம் ஏன் முகவாய்க்கட்டையில் கையை வைத்து கொண்டு இருக்கின்றது, இதன் மர்மம் என்ன என்று கேட்டான். அந்த கிராமவாசிகளில் வயது முதிர்ந்த ஒருவர் கூறினார், அரசே, பரம்பரையாக எங்கள் மூதாதையர்கள் இது பற்றி ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். என்னவென்றால், யாரோ ஒரு மகாபுருஷன் இங்கு வருவார். அவர் இந்த சாஸ்தாவானவர் இப்படி இருப்பதன் கருத்தை விளக்குவார். அந்த கருத்தை கேட்டு, அந்த காரணத்தை கேட்டு மகிழ்ந்த சாஸ்தாவானவர் முகவாய்க்கட்டையிலிருந்து தனது விரலை எடுப்பார். இந்த சாஸ்தா எங்கள் குலதெய்வம். எந்த மகாபுருஷன் வரப்போகின்றாரோ என்று காத்து கொண்டிருக்கின்றோம் என்று பதில் கூறினார். இதனை கேட்ட அரசன் அருகில் இருந்த தாதாச்சாரியாரை நோக்கி, பகவானின் அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே தாத்தாச்சாரியர், ஹரிஹரபுத்திரர் அங்கே ஏன் அவ்வாறு இருக்கின்றார் என்று பொருள்பட ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். நான் விஷ்ணுவுக்கு மோகினி ரூபமாயிருந்த பொழுது பிறந்தவன், விஷ்ணுவின் புதல்வன், பிரம்மாவுக்குச் சமமானவன், நான் மிகச்சிறந்தவன். தேவர்கள் என்னை போற்றி வாழ்த்துகின்றார்கள். ஆனாலும் சுடுகாட்டில் வாழும் பூதகணங்கள் சூழ்ந்த பரமசிவனின் பிள்ளை நான் என்றும், பூதகணங்களால் சூழப்பட்டவன் நான் என்றும் சொல்கின்றார்கள். இந்த வருத்தத்துடன் தான் சாஸ்தா இருக்கின்றார் என்று தாத்தாச்சாரியார் விளக்கம் கூறினார். சாஸ்திராவின் அபிப்பிராயம் இது அல்ல. எனவே சிவபெருமானை இகழ்ச்சியாக பேசிய அந்த ஸ்லோகமும் தவறு. எனவே சாஸ்தாவின் கைவிரல் மாறவில்லை. இனி அரசன் ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர்களை நோக்கி, தாங்கள் தயவு செய்து இந்த ஹரிஹரபுத்திரரின் உண்மையான அபிப்பிராயத்தை விளக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர்கள் ஒரு ஸ்லோகம் அருளினார்கள். ஸ்ரீ சாஸ்தா சொல்வதாக அந்த ஸ்லோகம் இருக்கின்றது. நான் மோகினி அவதாரம் செய்த விஷ்ணுவுக்கு பரமசிவனுடைய குமாரன் ஆவேன். ஆகையால் கைலாசம் சென்று தந்தையை தரிசிக்கும் பொழுது பார்வதி தேவியை கண்டு அம்மா என்று அழைப்பேன். தந்தையாரின் மனைவிகள் அனைவரும் குழந்தைக்கு தாய் முறை அல்லவா? ஆனால் நான் வைகுண்டம் சென்ற பொழுது அங்கே என் தாய் மகாவிஷ்ணு இருக்கின்றாள். மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியை என் தாயாரின் மனைவியை என்ன முறை சொல்லி அழைப்பது என்று புரியவில்லை. எனவே அதை யோசித்தபடியே அந்த பாவனையில் முகவாய்க்கட்டையில் நான் விரல் வைத்து நிற்கின்றேன் என்று சாஸ்தாவின் உள்ள குறிப்பை ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் இவ்வாறு கூறி, இவ்வாறு இருக்கின்ற சாஸ்தாவை எனது சகல எண்ணங்களும் சித்திக்கும்படியாக வணங்குகின்றேன் என்று தீக்ஷிதர் சாஸ்தாவின் உள்ள குறிப்பை அருளியதோடு சாஸ்தாவை வணங்குகின்றேன் என்றும் அந்த ஸ்லோகத்திலே கூறுகின்றார். உண்மையிலேயே சாஸ்தாவின் உள்ள குறிப்பு இதுதான். எனவே சாஸ்தா தனது வலது கரத்தின் விரலை முகவாய்க்கட்டையிலிருந்து விலக்கினார் என்றால் தீக்ஷிதேந்திரரின் வினயமும் தெய்வ நம்பிக்கையும் ஸ்ரீ சாஸ்தாவிடம் உள்ள பக்தியும் அவ்வாறு அற்புதம் நிகழச் செய்தது. தாத்தாச்சாரியார் சிவபெருமானை இகழ்ச்சியாக கூறியது போல தீக்ஷிதேந்திரர் விஷ்ணுவை இகழ்ச்சியாக கூறவில்லை. அதோடு ஸ்ரீ சாஸ்தாவின் கருத்தை அறிந்தும் கூறினார். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் தாத்தாச்சாரியாரும் தீக்ஷிதேந்திரரும் வேலூர் நகரம் சென்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் அவர்களை வியாதி ஒன்று துன்புறுத்தியது. அந்த ரோகம் குல்மம் என்று சொல்லப்படும். பிராரப்த கர்மத்தை அனுபவித்தே தீர வேண்டும். எனவே தீக்ஷிதேந்திரர் அந்த ரோகத்தை தமது தபோபலத்தால் இஷ்டப்படி அனுபவித்தும் வேண்டாத சமயத்தில் அதனை அகற்றியும் அரச சபைக்கு போய்கொண்டிருக்கின்றார். இதை தெரிந்து கொண்ட தாத்தாச்சாரியார், மகாரோகங்களுக்கு இலக்கானவர்கள் அரசர்களை தரிசிக்க கூடாது என்று நீதி சாஸ்திரம் கூறுகின்றது. தீக்ஷிதர் தமக்கு வந்த ரோகத்தை மறைத்து கொண்டு தங்களை தரிசிக்கின்றார் என்று தாத்தாச்சாரியார் மன்னனிடம் கூறுகின்றார். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அரசன் முன் அறிவிப்பு இல்லாமல் தீக்ஷிதரினுடைய இல்லத்திற்கு தாத்தாச்சாரியாரையும் அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது தீக்ஷிதர் தமக்கு பிராரப்தவசத்தால் ஏற்பட்டதும் தாம் 11 மாதங்கள் அனுபவித்தே தீர வேண்டியதுமான அந்த ரோகத்தை தான் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வரை அது தம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்று தான் அமர்ந்திருந்த மான் தோலில் அந்த ரோகத்தை விட்டிருந்தார்.
அந்த மான் தோல் துடித்துக் கொண்டு இருந்தது. இந்த சமயம் தனது இல்லத்திற்கு வந்த அரசனை வரவேற்று சகஜமாக அப்பய தீட்சிதர் அரசனுடன் பேசுகின்றார். மான் தோல் துடிப்பதை பார்த்து கொண்டிருந்த தீட்சிதரிடம் அதன் காரணத்தை கேட்டு, பரமாத்மாக்களின் சந்நிதியில் ஜடவஸ்துக்களும் சேஷ்டை செய்வது ஆச்சரியமாக இருக்கின்றது என்று கூறினான். உடனே தீட்சிதர், அரசனே, மனத்தில் இருக்கும் சந்தேகம் தெளிய இப்பொழுது சொல்கின்றேன். சரீரம் படைத்தவர்களுக்கெல்லாம் பிராரப்தத்தால் வருகின்ற அங்க பிரதிபந்தங்களை தடுக்க முடியாது. எனவே பிராரப்த வசத்தால் நான் அனுபவிக்க வேண்டிய இந்த ஜுர்த்தி ரோகம் என்னை வாட்டுகின்றது. ஆனால் அதனால் எனக்கு சிரமம் இல்லை. அவசியம் நேரும் பொழுது அந்த ரோகத்தை இந்த மாதிரி என்னுடைய ஆசனத்தில் மாற்றிவிட்டு வேலை முடிந்ததும் அதனை என் மீது மாற்றிக்கொள்வேன். ஆகவே அது எனக்குள் அடங்கியிருக்கின்றது என்று தீட்சிதர் கூற அரசன் சந்தேகம் தெளிந்தான். இதற்கு வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரசன் வேண்டினான். தீட்சிதேந்திரர் அது கூடாது என்றும் பிராரப்தத்தை அவசியம் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் என்று கூறி தடுத்தார். தாத்தாச்சாரியார் இன்னும் தொடர்ந்து பல இடையூறுகளை தீட்சிதருக்கு செய்தார். தஞ்சை மன்னரும் சின்னபொம்ம ராஜாவும் கொடுத்த செல்வங்களையெல்லாம் வைத்துக் கொண்டும் இன்னும் ஏழை போலவே வேஷம் போடுகின்றார் ஸ்ரீ அப்பய தீட்சிதர் என்று மன்னனிடம் சொல்ல, அரசனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஸ்ரீமத் தீட்சிதேந்திரர் ஒரு யாகம் செய்து, என்னுடைய செல்வத்தையெல்லாம் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்கின்றேன் என்பதை இறைவனே இங்குள்ளவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று துதித்து நிற்க, அந்த யாகாக்னியில் மகாதேவர் அக்னியாக பிரகாசித்தார். இதுவரை தஞ்சை மன்னர், சின்னபொம்ம ராஜா முதலான மன்னவர்களெல்லாம் தீட்சிதருக்கு கொடுத்த வஸ்துக்கள் அனைத்தும் அந்த யாகத்திலிருந்து வெளிப்பட்டன. எனவே அந்த வஸ்துக்களையெல்லாம் சிவ புண்ணிய செயலிலே ஈடுபடுத்தினார், செலவழித்தார் என்று பரமேஸ்வரனாரே அங்கே காட்டி அருளினார். தாத்தாச்சாரியார் கொடுமைகளின் உச்சத்திலே ஒரு காரியத்தை செய்ய துணிந்தார். ஸ்ரீமத் அப்பய தீட்சிதரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அரசனது முத்திரை மோதிரத்தை திருடி அரச சாசனம் போன்ற ஒரு உத்தரவை தயாரித்து அன்று இரவு 2ஆம் ஜாமத்தில் தீட்சிதரை வரவழைத்து கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி அரசனின் முத்திரை எழுதப்பட்ட சாசனத்தை சேனாதிபதியிடம் காண்பித்தார். சேனாதிபதி மனம் புழுங்கினாலும் அரச முத்திரை, எனவே அதை செய்ய துணிந்தார். தீட்சிதர் வீட்டுக்கும் அரண்மனை வாசலுக்கும் இடையே உருவிய வாட்களுடன் சேனா வீரர்களை நிற்க வைத்து தீட்சிதர் வருகையை எதிர்நோக்கி இருந்தான். தாத்தாச்சாரியார் ஒரு கட்டியங்காரனை அனுப்பி தீட்சிதேந்திரரை வரவழைத்தார். அரசன் உங்களை அழைக்கின்றார் என்று 2வது ஜாமத்தில் கட்டியங்காரரை அனுப்பி தீட்சிதரிடம் சொல்ல, தீட்சிதரானவர் நள்ளிரவில் அரசனுக்கு ஆபத்து வந்து விட்டதோ என்று மார்க சகாயேஸ்வரரை வழக்கம் போல தியானம் செய்து அரண்மனைக்கு சென்றார். வழியிலே உருவிய கத்திகளுடன் நின்று கொண்டிருந்த வீரர்களை பார்த்து கொண்டே சென்றார். தீட்சிதர் பார்வை பட்டவுடன் அரசனின் சேனா வீரர்கள் சேனாதிபதியும் தூண் போன்று செயலற்றவர்களாக நின்று விட்டார்கள். தீட்சிதேந்திரர் மன்னரை சந்தித்து நிற்கும் பொழுது, மன்னன், இது என்ன பாவம், நான் என்ன குற்றம் புரிந்தேன், இந்த நேரத்தில் தாங்கள் எழுந்தருளி இருக்கின்றீர்களே என்று வேண்ட, ஸ்ரீமத் தீட்சிதேந்திரர் நடந்தது அனைத்தும் தாத்தாச்சாரியாரின் சூழ்ச்சியாலே என்று உணர்ந்து கொண்டு, அரசே, தாங்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர், இவை ஒரு துஷ்டனால் செய்யப்பட்ட காரியம். பரமசிவனார் உங்களுக்கு ஒரு குறையும் இன்றி காப்பாற்றுவார். நாளை காலை எல்லா விஷயங்களும் உமக்கு தெளிவாக தெரியும் என்று கூறி அரசனை ஆசீர்வதித்து இல்லம் திரும்பினார். மறுநாள் காலையில் அரசன் கோட்டை வாசலில் வந்து அங்கே உருவிய கத்திகளோடு தூண் போன்று அசையாது நிற்கும் தனது சைன்யத்தையும் சேனாதிபதியையும் பார்த்து, இது என்ன விபரீதம் என்று நினைத்தான். தாத்தாச்சாரியார் இவ்வாறு கபடமாக கூறி எங்களை இந்த பெரும் அபராதத்துக்கு ஆளாக்கிவிட்டார், நாங்கள் நிரபராதிகள் என்று கூறவே, தாத்தாச்சாரியாரை அரசன் தண்டிக்க முற்படும் பொழுது தீட்சிதர் அதனை தடுத்து, காலம் வரும் வரை பொறுப்போம் என்று கூறினார். பின்னர் ஒரு சமயம் ஸ்ரீ குரு ராமகவி சிறுவயதில் அப்பய தீட்சிதருக்கு பாடம் சொன்னவர், அவரும் ஸ்ரீமத் அப்பய தீட்சிதரும் சந்திக்கின்ற சந்திப்பு நிகழ்ந்தது. தீட்சிதேந்திரர் கீர்த்தியினால் ஜுவலித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் காஞ்சிபுரத்தில் சர்வதீர்த்த புஷ்கரணி என்ற புண்ணிய தீர்த்த கரையில் விஜயஸ்தம்பத்தை பிரதிஷ்டை செய்தார். அச்சமயம்
தாத்தாச்சாரியார் மிக்க பிரயாசையுடன் வைஷ்ணவ மதத்தில் சமர்த்தர்கள் என்று பிரசித்தி பெற்றவர்களை அழைத்து கொண்டு வந்து தீக்ஷிதேந்திரரிடம் வாதம் செய்ய வைத்தார். வியாசபட்டர், பராச்சரப்பட்டர் என்ற மகான்களை மத்தியஸ்தர்களாக இருக்கச் செய்து வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். தாத்தாச்சாரியார் பரமேஸ்வரனை ஸ்மசானவாசி என்று சொல்லி பரிகாசம் செய்தார். அதற்கு தீக்ஷிதேந்திரர், பரமேஸ்வரன் தனது நெற்றிக்கண்ணால் இவ்வுலகத்தை எரித்துவிட்டு அவர் ஒருவர் மட்டும் எஞ்சியிருத்தலால் அங்கனம் எரித்த புவனம் முழுமையுமே ஸ்மசானம், எனவே பரமேஸ்வரனை ஸ்மசானவாசி என்று கூறுவது பொருந்தும் என்று பதில் அளித்தார். பின்னர் பரமேஸ்வரனுக்கே உரிய பல லீலா அனுகிரகங்களை குறைகள் போன்று கற்பித்து தாத்தாச்சாரியார் மேலும் மேலும் பரிகசித்து வர ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிய பிரமாணங்களுடன் வைஷ்ணவர்களினுடைய வாதங்களை எல்லாம் தோற்கடித்து தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். மத்தியஸ்தர்கள் இருவரும் சரஸ்வதியே புருஷாகாரமாய் வந்துள்ளாள் என்று தீக்ஷிதேந்திரரின் பேரறிவை கொண்டாடினார்கள். மத்வ மதம், வைஷ்ணவ மதம், பௌத்த மதம் போன்ற மதங்களையெல்லாம் கண்டித்து சிவாத்வைதத்தை ஸ்தாபித்த தீக்ஷிதேந்திரரின் ஆற்றலை பராச்சரப்பட்டர் போற்றி புகழ்ந்ததை ஒரு ஸ்லோகம் கூறுகின்றது. மத்வ மதம் என்ற இருட்டை சூரியன் போக்குவது போலவும், பௌத்த சித்தாந்தம் என்ற காட்டை நெருப்பு அழிப்பது போலவும், பாஷண்டர்களின் கூட்டம் என்ற பாம்பை கருடன் கொத்துவது போலவும், ராமானுஜ சித்தாந்தம் என்ற மலையை இந்திரனுடைய வஜ்ராயுதம் பொடியாக்குவது போலவும், சைவாச்சாரம் என்ற பார்க்கடலில் சந்திரன் தோன்றியது போல் தோன்றிய கவிச்சக்கரவர்த்தி ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதர் அவர்கள் சிவாத்வைதத்தை ஸ்தாபித்து வெற்றியுடன் விளங்குகின்றார் என்பது அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். கவிசார்வ பௌமன் முதலான விருதுகளால் அப்பய தீக்ஷிதரை கொண்டாடினார்கள். ஒரு சமயம் தீக்ஷிதேந்திரர் கார்த்திகை மாதம் பானுவாரம் தமது குலதெய்வமான விரிஞ்சிபுரம் ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ மார்க சகாயேஸ்வர பெருமான் திருவிழா தரிசிக்க சென்றார்கள். திருவிழாவை தரிசித்து சில காலம் தங்கியிருந்து பின்னர் ஒரு இரவு புறப்பட்டு பல்லக்கில் ஏறி வேலூர் நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவநாமங்களை உச்சரித்து கொண்டே தீக்ஷிதர் வந்து கொண்டிருக்கும் பொழுது தாதாச்சாரியாரால் ஏவப்பட்ட சில கொலைக்காரர்கள் நடுவழியில் பல்லக்கை நிறுத்தி வதம் செய்ய வந்தனர். அந்த சமயம் பொறுமையே வடிவான ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரரும் மகத்தான கோபம் கொண்டார். ஸ்ரீ மார்க சகாய பெருமானை வேண்டி 8 ஸ்லோகங்களால் துதித்தார். இந்த 8 ஸ்லோகங்களும் நிக்ரகாஷ்டகம் என்ற பெயரால் வழங்கப்படுகின்றன. 8வது ஸ்லோகம் நிறைவு செய்யும் பொழுது வானத்தில் ஒரு மின்னல் பேரொளி தோன்றி அந்த கொலையாளிகளை அடித்து கீழே தள்ளி மூர்ச்சை அடைய செய்தது. அனைவரும் பிரக்ஞையற்றவர்கள் ஆனார்கள். பரம கருணாமூர்த்தியான தீக்ஷிதேந்திரர் உடனே கருணை கொண்டு அடிபட்டு கிடப்பவர்கள் விழித்து எழும்படி அருள் செய்ய பரமேஸ்வரனை வேண்டினார். அவர்கள் அனைவரும் உயிருடன் எழுந்தனர். அந்த கொலையாளர்களின் நடுவிலே தாத்தாச்சாரியரும் ஒருவர். அவரும் எழுந்து தீக்ஷிதேந்திரரை வணங்கி, சிவாபராதம், சிவபக்தருக்கு செய்யும் அபராதம் ஆகியவற்றிலிருந்து இப்பொழுது நான் விழித்தெழுந்து விட்டேன், என் குற்றங்களை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். உள்ளம் மாறிய தாத்தாச்சாரியாரிடம் அவரது அபராதங்களை மறந்து நல்ல சிநேகத்தோடு அவரையும் அழைத்து கொண்டு வேலூர் வந்தார். அரச சபையில் இருவரும் மகிழ்ச்சியாய் இருந்து வந்தார்கள். தீக்ஷிதர் தாத்தாச்சாரியருக்கு சிவபக்தியை உபதேசித்தார். வேலூர் நகரத்தில் ஸ்ரீமத் தீக்ஷிதர் வசித்து வரும் பொழுது ஒரு சமயம் தனுர் மாதத்தில் இறைவனை பூஜிக்க விடியற்காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து பூஜை செய்ய ஆரம்பித்த பொழுது ஒரு சங்கு துவனி கேட்டு அந்த துவனி போலவே இருக்கின்ற ராகத்தில் ஷம்போ மகாதேவதேவ என்று தொடங்கும் ஸ்ரீ மார்கபந்து ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். ஒரு சமயம் தமது சிவபக்தி நிலைக்குமா என்று கவலை கொண்ட ஸ்ரீமத் அப்பய தீக்ஷிதர் தன்னையே பரீட்சை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டார். அந்திம காலத்தில் தனது சிவபக்தி எப்படி இருக்குமோ என்று எண்ணி கனகபல ரசம், அதாவது ஊமத்தங்காய் சாறு, அதை தான் உட்கொள்ளப் போவதாகவும் அதை சாப்பிட்ட பின் தாம் பேசுவதையெல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்றும் தனது சிஷ்யர்களிடம் கூறினார். ஊமத்தங்காய் சாற்றினை உண்டார். சிறிது நேரத்தில் அதனால் அவருக்கு உன்மத்த நிலை ஏற்பட்டது, அதாவது சித்த சுவாதீனமற்ற நிலை ஏற்பட்டது. அந்த நிலையில் ஸ்ரீமத் தீக்ஷிதர் கூறியவற்றையெல்லாம் சீடர்கள் எழுதி வைத்தார்கள். குறிப்பிட்ட நேரம் கடந்ததும்
மாற்று மருந்தை சீடர்கள் கொடுக்க தமது பிரக்ஞை திரும்ப பெற்றார் ஸ்ரீமத் தீக்ஷிதர். சித்த சுவாதீனமற்ற நிலையில் தாம் கூறியவற்றையெல்லாம் சீடர்கள் எழுதி வைத்திருப்பதை படித்து பார்த்து தனக்கு சிவபக்தி நிலைத்தது என்று எண்ணி பரமானந்த நிலையை அடைந்தார். அந்த உன்மத்த நிலையில் ஸ்ரீமத் தீக்ஷிதர் பாடிய 50 ஸ்லோகங்களும் உன்மத்த பஞ்சாஷத் அல்லது ஆத்மார்ப்பண ஸ்துதி என்று ஒரு தனி நூலாக விளங்குகின்றது. அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் உள்ளத்தை உருக்கும் சிவபக்தி பிரவாகமாகும். ஒரு சமயம் கார்த்திகை தீப தரிசனத்திற்காக ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் திருவண்ணாமலை சென்ற பொழுது அவருக்கு குளிர் ஜுவரம் வர அந்நிலையில் அபீத குஜாம்பாஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தை பாட அந்த ஜுவரம் அவரை விட்டு அகன்றது. ஒரு சமயம் தீக்ஷிதேந்திரர் ஸ்ரீசைலம் முதலான சிவஸ்தலங்களை தரிசிக்க தெலுங்கு தேசத்திற்கு சென்றார். அங்கே குழந்தைகளுக்கு வித்யாபியாச ஆரம்பத்திலேயே நமசிவாய சித்தம் என்று முதலில் கற்றுக் கொடுப்பதை பார்த்து உள்ளம் உருகி ஆந்திர பிரதேசத்தில் பிறந்து தெலுங்கு பாஷையை தாய் பாஷையாக அடைவது மற்றும் பிரபாகரரின் மீமாம்சா சாஸ்திரத்தை பயிலுவது, யஜுர்வேத சாக்கையில் பிறப்பது இவைகளெல்லாம் சிறு புண்ணியத்தின் பலனாக கிடைக்காது. அதற்கு பெரும் புண்ணியம் செய்ய வேண்டும். அப்படி பெரும் புண்ணியம் செய்தவனுக்கே இவைகள் கிடைக்கும் என்று கருத்துப்பட ஒரு ஸ்லோகம் அருளினார். ஆந்திர தேசம் 3 லிங்கங்களால் சிவக்ஷேத்திரங்களால் சூழப்பட்டிருப்பதால் அது திரிலிங்க தேசம் என்றும் அந்த மக்கள் திரைலிங்கர்கள் என்றும் வழங்கப்பட்டார்கள். அந்த தேசத்து மக்கள் சிவபெருமானை திரையம்பகனாக வழிபட்டார்கள். சிவ சின்னங்கள் தரித்து சிவ உபாசகர்களாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட தேசத்தில் தெலுங்கு பாஷையை தாய் பாஷையாக அடைவது மிக பெரும் புண்ணியத்தின் பலன் என்று கூறினார்கள் அப்பைய தீக்ஷிதர் அவர்கள். மேலும் யஜுர்வேதத்தில்தான் பிரசித்தமான ருத்ர அத்தியாயம் அமைந்திருக்கின்றது. அதில்தான் பஞ்சாட்சரம் மத்தியிலே அமைந்திருக்கின்றது. இப்படி பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமை, அதிலே ஜீவரத்னம் போல் பிரகாசிக்கும் சிவ என்ற அக்ஷர துவயம், இது அமைந்திருப்பது யஜுர்வேத மத்தி. எனவே யஜுர்வேதத்தில் ஷாக்கையில் பிறப்பது அதுவும் மிக புண்ணியத்தின் பலன் என்று அருளினார்கள். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதரால் மனம் திருந்திய தாத்தாச்சாரியர் சிவ அபராதத்திற்காக பெரிதும் வருந்தி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவரை பக்ஷி தீர்த்தம் என்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய கஷேத்திரத்தில் ஒரு மண்டலம் தங்கி சிவார்ச்சனம் செய்யும்படி அப்பைய தீக்ஷிதர் அனுப்பினார். தாத்தாச்சாரியாரும் தீக்ஷிதர் உபதேசித்த சிவபூஜா விதியின்படி சிவபூஜை செய்தார். பாவமெல்லாம் நீங்கி உயர்ந்த சத்வகுணங்களால் நிரம்ப பெற்ற தாத்தாச்சாரியார் மிகவும் சிதிலம் அடைந்த அந்த க்ஷேத்திரத்தை தன் செலவில் புதுப்பித்தார். அதன் பிறகு மிக்க சந்தோஷம் அடைந்து தன்னுடைய பெயரில் தாத்தாச்சாரியார் கோபுரம் என்று ஒரு கோபுரத்தை நிர்மாணித்து சிவ கைங்கரியத்திற்காக தன்னை சேர்ந்த வைஷ்ணவர்களை நியமித்து நிலங்களும் எழுதி வைத்தார். தாத்தாச்சாரியார் இத்தகைய சிவத்தொண்டுகளால் மிக்க பவித்திரராகி அனைவராலும் கொண்டாடப்பட்டார். பட்டோஜி தீக்ஷிதர் வியாக்கரண பண்டிதர். அவர் சித்தாந்த கௌமுதி என்ற நூலை இயற்றியவர். சிதம்பரத்தில் தீக்ஷிதரை தரிசித்து சித்தாந்த கௌமுதியை அவரிடம் சமர்ப்பித்தார். தீக்ஷிதரும் அந்த நூலை மதித்து அனுக்கிரகம் செய்தார். ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் தம்முடைய கடைசி காலத்தில் சிதம்பர க்ஷேத்திரத்தில் வசிக்க விரும்பினார். சின்னபொம்மராஜனிடம் மற்றும் தாத்தாச்சாரியார் போன்ற வித்வான்களிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு வேலூர் நகரத்திலிருந்து தனது அடையப்பலம் கிராமத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே சதா காலமும் சிவநாமத்தை ஜபித்து கொண்டு இருந்து விடை பெற்று கொண்டு சிதம்பரம் வந்து சேர்ந்தார். சிதம்பரத்தில் ஞானப்பிரகாசம் என்ற ஆசிரமத்தில் இருந்து கொண்டு தினசரி சிவகங்கையில் ஸ்நானம் செய்து கொண்டு நித்திய கர்மாக்களை அனுஷ்டித்து கொண்டு நடராஜ பெருமானை தரிசித்து கொண்டு வந்தார். அங்கு தங்கியிருந்த சமயம் மார்கழி மாதம் திருவாதிரை தினத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சந்தனாபிஷேகம் செய்யும் பொழுது ஸ்ரீமத் தீக்ஷிதேந்திரர் கண்ணார கண்டு கழித்து பக்தி பரவசம் அடைந்து அருமையான ஸ்லோகத்தினால் நடராஜ பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார். ஹே கனக சபாபதியே, உம்முடைய தலையில் குளிர் மிகுந்த கங்கையும் சந்திரனும் இருக்கின்றன. கை கால்களிலோ குளிர்ச்சி மிக்க பாம்புகள். இடது பாகத்தில் பனிமலையான இமயத்திலிருந்து தோன்றியவளான உமாதேவி. உம்முடைய உடம்பெல்லாம் சந்தன பூச்சு. இத்தகைய குளிர்ச்சியை நீ சகித்திருப்பதற்கு காரணம் அனல் போன்ற தாபத்ரயத்தால் கொதித்து கொண்டு இருக்கும் எனது உள்ளத்தில் நீ நித்தியவாசமாக இருப்பதுதான் என்ற கருத்துடைய ஸ்லோகத்தினால் துதித்தார்.
ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதேந்திரர் அனவரதமும் ஸ்ரீ நடராஜ பெருமான் தரிசனத்தால் புலங்காகிதம் அடைந்து அதோடு நில்லாமல் மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு சாதனமான அவைகளிலும் ஈடுபட்டு வந்தார். தம்முடைய கடைசி நாள் வரையிலும் தம்முடைய சிவ பூஜையும் கர்மானுஷ்டானங்களையும் தவறாது செய்து வந்தார். தமது 72 வயது நிறைவடைந்து 73வது வயதில் மோட்ச காலம் வருவதை உணர்ந்து அதனை வரவேற்று தர்பாசனத்தில் அமர்ந்திருந்தார். தமது தம்பியின் பெயரனான நீலகண்டர் என்ற 12 வயது பாலகனை ஆசீர்வதித்தார். தம் முன் வந்த தமது புத்திரர்களிடம் கூறுகின்றார், இந்த சிதம்பர ஸ்தலமானது மிக்க புண்ணிய க்ஷேத்திரம் என்று பிரசித்தமானது. பிள்ளைகளே, நீங்களோ மிக்க வினயசாலிகளாக பிரகாசிக்கின்றீர்கள். நான் ஏதோ சில நல்ல நூல்களையும் எழுதியிருக்கின்றேன். எனக்கும் வயது 70க்கும் மேலே ஆகிவிட்டது. இனிமேல் எந்தவிதமான சுகத்திலும் கொஞ்சமும் விருப்பமில்லை. எனவே நான் எதையும் அடையவும் விரும்பவில்லை. ஆனால் அந்த பரமசிவனுடைய மேலான பதம் ஒன்றை மட்டுமே பார்க்க விரும்புகின்றேன் என்று ஸ்லோகம் அருளினார். 104 கிரந்தங்கள் எழுதிய ஸ்ரீமத் தீட்சிதேந்திரர் ஏதோ சில நூல்கள் இயற்றினேன் என்று கூறிய வினயத்தினை நாம் கவனிக்க வேண்டும். இவ்வாறு கூறிய தீட்சிதேந்திரர் கண்ணுக்கு அற்புத பேரொளி தோன்றியது. அந்த ஒளியின் மத்தியில் சித்சபேசனின் தூக்கிய திருவடியை கண்டார். கனக சபையில் நடனம் செய்யும் நடராஜ பெருமானின் திருவடித்தாமரையின் பேரொளியானது உதயசூரியன் போல என் மனத்தில் பிரகாசிக்கின்றது என்று பொருள்பட அரை ஸ்லோகம் தீட்சிதரின் வாக்கிலிருந்து வெளிவந்தது. வெளிவந்த உடனே ஸ்ரீமத் தீட்சிதேந்திரர் இந்த பிறவிக்கட்டிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். இதனை உணர்ந்த ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் அந்த பாதி ஸ்லோகத்தை பூர்த்தி செய்தார். சூரியோதயம் ஆகிவிட்டபடியால் பிறப்பு, இறப்பு, துன்பம் ஆகிய பிசாசுகளால் சூழப்பட்ட சம்சாரமாகிற இரவு நிச்சயமாக முடிந்துவிட்டது, விடிந்துவிட்டது என்று பின் அரை பாதி ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் நிறைவு செய்தார். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரர் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் சந்நிதியில் சிவசாயுஜ்யம் அடைந்த அந்த முகூர்த்தம் என்பது சைத்திர மாசத்திலே வருகின்ற பூர்ணிமை காலை பொழுது முதல் முகூர்த்தம். அங்கே சித்சபேசருடைய கற்பூர நீராஜன சமயத்தில் அப்பைய தீட்சிதர் அவர்கள் ஸ்ரீமத் நடராஜ பெருமானோடு அந்த சித்திரை மாத பூர்ணிமை தினத்தில் ஒன்றாகி சிவசாயுஜ்யம் அடைந்ததை தீட்சிதர்கள் கண்டார்கள். இவ்வாறு ஸ்ரீ நடராஜ பெருமானின் குஞ்சித சரணார விந்தத்தை அடைந்த மகாத்மாவான ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரரின் பெருமை ஏட்டில் அடங்காதது. ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் 104 கிரந்தங்களை அருளினார். வேதாந்த பரமாக 25 கிரந்தங்கள், சிவாத்வைத விஷயமாக 26 கிரந்தங்கள், மீமாம்சா சாஸ்திரம் பற்றி 7, காவிய வியாக்கியானம் 1, வியாக்கரண வியாக்கியானம் 1, அலங்கார சாஸ்திரம் பற்றி 3 கிரந்தங்கள், ஸ்தோத்திர நூல்கள் 26 மற்றும் பல வகைப்பட்ட நூல்கள் 15 என்று 104 கிரந்தங்களை இயற்றி அருளியிருக்கின்றார். அதனாலே அவர் சதுர் அதிக சத பிரபந்தகர்த்தா என்று போற்றப்படுகின்றார். இவ்வாறு சர்வ தந்திர ஸ்வதந்திரர் ஸ்ரீகண்ட மத பிரதிஷ்டாபனாச்சாரியார் சதுர் அதிக சத பிரபந்தகர்த்தா ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரரின் திவ்ய சரித சங்கிரகம் சம்பூர்ணம் ஆகின்றது. ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் அருளிய 104 கிரந்தங்களை பற்றி மற்றொரு பதிவில் நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.